என் இனிய தமிழ் மக்களே, மருத நிலத்து நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். மருத நிலம் நல்ல வளமான நிலம், எல்லாம் பெரிய பெரிய நிலச்சுவான்தார்கள்னு சொல்லுவாங்க, நிலக்கிழார் பண்ணைக்காரம்பாங்க. அந்த பண்ணையில் அவங்களுக்கு விளையுது நிறையா நெல். அதை கடை வீதிக்கு மாட்டு வண்டிகளில் ஏற்றி கொண்டு சென்று ஊருக்குள்ளே விற்று வந்து செல்வம் அப்படியே குளிக்கும். பகல் பொழுதில் அதிகாலையில் மனைவியிடம் ஒன்றும் எதிர்த்தே பேச மாட்டான். ஏன்னா இவன் செய்கிறது தவறுன்னு அவனுக்கு தெரியும். அவகிட்ட மன்னிப்பு கேட்பான். கண்ணே, பெண்ணே, மானே, மயிலே, குயிலே, இல்லை நான் போனேன், நிகழ்ச்சி முடிய நேரம் ஆயிடுச்சு, ஜாமத்தில் உங்களையெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு அங்கேயே உறங்கிட்டேன். அவள் கன்னத்தில் ஒரு இடி இடிப்பாள். நீ எங்கே உறங்கினேன்னு எனக்கு தெரியும், உனக்கு இதே தொழிலாக போச்சு என்று சொல்லி மன்னிப்பாள். கோபமாக இருப்பது போல் நடிப்பாள். ஊடல் கொள்ளுவது அப்படின்னு சொல்லுவார். ஊடல் அப்படின்னா கணவன்கிட்ட அப்படியே பிரிவாக இருக்கிற மாதிரி கோபிக்கிறது. அது சின்ன கோபம்தான், சின்ன சின்ன கோபங்கள், தாபங்கள். அந்த நிகழ்ச்சி நடந்து அதுக்கப்புறம் இவன் நீராடி அந்த படுக்கையில் தன்னுடைய குழந்தைகள் படுத்திருக்கிறத போய் கூட தொட விடமாட்டாள். நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு தெரியும், முதல்ல போய் நீ குளிச்சுட்டு வாம்பா. இவன் போய் நீராடி விட்டு தன் குழந்தை கூடலாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இவன் அந்த நெல்லையெல்லாம் விற்பனைக்கு வண்டிகளை அழைத்து அவற்றில் அடுக்கி ஏற்றி நகரத்துக்குள்ளே அனுப்பி அங்கே விற்று பொற்காசுகளையெல்லாம் வாங்கி கொண்டு, அன்றைக்கெல்லாம் தங்க காசு தானே, நோட்டெல்லாம் கிடையாது, காகித நாணயங்கள்லாம் கிடையாது, வெள்ளிக்காசு தங்க காசு, அவற்றை கொடுப்பார்கள். எண்ணி வாங்கிட்டு வர்ற வழியில் தன் மனைவியினுடைய ஊடல் அப்படின்னா சின்ன கோபங்கள், பிரிவு, சின்ன சின்ன பிரிவு. அந்த பெண்ணுடைய கோபத்தை போக்குறதுக்கு அவனுக்கு வழி தெரியும். அவளுக்கு பிடித்தமான கடையில் போய் அவளுக்கு ஏற்ற புடவை, அவளுக்கு ஏற்ற அணிகலன்கள், நகைகள்லாம் வாங்குவான். அதுக்கு அணிகலன்னு சொல்லுவாங்க, பெண்கள் அணிகிறது. அதெல்லாம் வாங்கிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கிட்டு தின்பட்டெல்லாம் வாங்கிட்டு மெல்ல மதிய வேலைக்கு வீடு சேருவான். மதிய வேலை நண்பகலில் உண்பதற்கு இதையெல்லாம் கொடுத்து பரிசை கொடுத்து மனைவி சாந்தப்படுத்துவான். குழந்தைகளையும் அன்போடு அன்றை கொஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்படி பகற்பொழுது கழியும். அப்புறம் மாலை நேரம் வந்தோடனே அவனுக்கு பொழுது போகணுமே. அப்போ தான் சொல்லுவான், நீ என்ன கன்னத்தில் அடிக்கிற, நான் தான் அங்கே போயிட்டு வரேன்னா பரத்தையர் வீட்டுக்கு, நாளைக்கு விடிய காலம் நீ எந்திரிச்சு பாரு, நம்ம ஒவ்வொரு நிலக்கிழாரும் பண்ணையாரும் அந்த வீடுகளுக்கு போய்விட்டு விடியற்காலை நேரத்தில் எல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு வந்து தான் நிற்பாங்க. நான் ஒருத்தந்தான் தவறு பண்ணேன்னு நினைக்காத, இது ஆண்களுடைய இயல்பாக போச்சு. கணவன் தவறு செய்வதும் மனைவி மன்னிப்பதும் இல்லறத்தின் இயல்பான வாழ்க்கை. மனைவி மன்னிக்கவே மாட்டேன், நீ என்னை தொடாதேன்னு சொல்லி தள்ளிவிட்டான்னு வச்சுக்க, அவன் 2 நாளைக்கு கெஞ்சி பார்ப்பான், கொஞ்சி பார்ப்பான். முடியலன்னா அவன் ஒரு பறத்தையே, காதல் பறத்தையவே கொண்டாந்து வீட்டில் வச்சுக்குவான் பக்கத்தில். இப்போ என்ன பண்ணுவேன், அது அவளுக்கும் தெரியும். அதனால் மனைவி கோபப்படுவது போல் நடிப்பால். அதற்கு ஊடல்னு பேர். ஊடல் என்பதை புலவி என்று சொல்லுவார். சங்க இலக்கியங்களிலும் சரி, பின்னர் வந்த திருக்குறளிலும் சரி, அதனை புலவி என்பார். புலவின்னா சின்ன சின்ன கோபம், பிரிவு போல். இந்த புலவி அதிகமானால், பிரிவு அதிகமானால் அவங்களுக்குள்ள ஒட்டுறவே இல்லாமல் போய் ஒன்று இவன் அந்த பரத்தியர் தெருவுக்கே போயிடுவான் நிரந்தரமாக, பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து, அல்லது இவளுக்கு பக்கத்திலே கொண்டாந்து இங்கே குடி வைப்பான். இதெல்லாம் நடந்தது.
அந்த காலத்தில் குறிஞ்சி நிலத்தில் இது ரொம்ப தினசரி நிகழ்ச்சியாக இருந்தது. குறிஞ்சி நிலத்துக்கு அடுத்து வருவது நெய்தல் நிலம். நெய்தல் அப்படின்னா கடலும் கடலை சார்ந்த இடமும், கடற்கரை ஓரம் நெய்தல். அந்த நிலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கடல் தான் அவங்களுக்கு எல்லையில்லாத பரந்த சொந்தமான நிலம். அந்த கடற்கரை முழுக்க கடல் ஓரத்தில் அங்கே என்னென்ன தொழில்கள் அவங்க செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். அவங்களுக்கு மிக முக்கியமான தொழில் என்னென்னா மீன் பிடித்தல். கடலில் ஓடங்களில் ஏறி சென்று, படகுகளில் ஏறி சென்று, பாய்மர கப்பல்களில் ஏறி சென்று மீன் பிடிப்பார்கள், கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதிகாலை ஜாமம் 3 மணிக்கு கிளம்புவாங்க. கடல் அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான இடமா இருக்கும். சிறுவராக இருக்கும் பொழுதே கடலில் நீந்துவார்கள். அவங்க அந்த துணிவோடு போய் நல்ல பகற்பொழுது 2 மணி 3 மணி இருக்கையில் பிடித்த மீன்களோடு திரும்பி வருவார்கள். இந்த பெண்களெல்லாம் அவங்கள வழி அனுப்புவார்கள். மீன் பிடிக்க போகும் பொழுது அந்த தெய்வத்தையெல்லாம் வேண்டிக் கொள்வார்கள். அங்கே வருணன், அவங்க தெய்வம் வருணன். மருத நிலத்துக்கு தான் இந்திரன் கடவுள், முல்லை நிலத்துக்கு தான் திருமால் மகாவிஷ்ணு, குறிஞ்சி நிலத்துக்கு தான் தெய்வம் முருகன். முருகன் தான் குறிஞ்சி நிலக்கடவுள். அவனை சேயோன்னு சொல்லுவார் தொல்காப்பியர். சேயோன் மேய மைவரை உலகமும், மாயோன் மேய காணுரை உலகமும், வேந்தன் மேய பெரும் புனல் உலகமும், வருணன் மேய பெருங்கடல் உலகமும், இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவார். 5 நிலத்துக்கும் அந்த 5 தெய்வங்கள். அந்த கடலோரத்தில் மழை காற்று இதெல்லாம் அடிச்சுதுன்னு வச்சுங்க, இவங்க போகிற படகு கவிழ்ந்து போகும். அதனால் அந்த தெய்வமாக வருணனை வணங்குவார்கள். இவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை வணங்குவார்கள். இவங்களெல்லாம் வணங்கி அனுப்பிச்சா இவங்க போய் சேர்ந்து அதையெல்லாம் கரையிலேருந்து கொண்டு வந்து அதில் சில ஓடங்கள், சில படகுகள் கவிழ்ந்து போகலாம். அவர்கள் திரும்ப முடியாது கடலில் தத்தளித்து கொண்டு அந்த உடைந்து போன படகுகள் பாகங்களை பற்றி கொண்டு மெல்ல நீந்தி கொண்டு கரையை அடைவார்கள். இவங்க எல்லா குலதெய்வத்தையும் வேண்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க துணைவிமார்கள், மனைவிமார்கள்லாம் மீன்களை எல்லாம் பாகுபாடு செய்து குவித்து அங்கே அவங்களுக்கெல்லாம் மீனவர்னு பேர். அந்த மீனவர்களுக்குள்ள தலைவர்கள் இருப்பாங்க. மீனவர் அரசன், அந்த செம்படவர்கள்னு சொல்லுவாங்க பேச்சு மொழியில் இன்றைக்கு. இதெல்லாம் சென்னையில் குப்பம்பாங்க. அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சிறிய கிராமத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் குப்பம்னு பேர் வச்சாங்க. இப்படி அந்த கரையோர மக்கள் வாழ்க்கை அந்த மழையை பொறுத்தும் அவர்களுக்கு கிடைக்கின்ற மீன்களை பொறுத்தும் அமைந்திருக்கும். அதில் சில பேர் அந்த மீன்களை விலைக்கு வாங்குவாங்க. வாங்கி கொண்டு இவங்களுக்கு பணம் கொஞ்சம் குறைவாக கொடுப்பாங்க. அவற்றின் மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இவன் குறைச்சி அடிமாடு விலைக்கு வாங்குவான். இந்த மீன் வியாபாரிகள் வாங்கிட்டு போய் இவன் அங்கங்கே வணிக சந்தைகளில் வாங்கி விற்பவர்களுக்கு நல்ல விலைக்கு விற்பான். இப்படி மதியம் வந்ததெல்லாம் மீன்கள்லாம் சாயந்தர நேரத்துக்குள்ளே விற்று தீரும். அப்படி விற்று தீராத மீன்களை எல்லாம் நல்ல முறையில் பதப்படுத்தி அடுத்த நாள் வெயிலில் உலர்த்தி காய வச்சு அதையெல்லாம் கருவாடாக்குவார்கள். அதை சேர்த்து வைத்து விற்பார்கள். இப்படி அந்த நெய்தல் நிலத்து மக்கள் வாழ்க்கை அமையும். அதுக்கடுத்து ஒரு நிலம் என்னன்னா, அதுதான் பாலை நிலம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிற நிலம் பாலை நிலம் என்ற நிலையில்
இன்றைக்கு இத்துடன் நிறைவு செய்து கொள்ளுகின்றேன்.